ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வைவல். இதை எழுதினவங்க மார்கரெட் அட்வுட். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தலாம். மார்கரெட் அட்வுட்டோட ஃபுல் நேம் மார்கரெட் எலனோர் அட்வுட். இவங்க நவம்பர் 18, 1939 பிறந்திருக்காங்க. ஷீ இஸ் எ கனடியன் நாவலிஸ்ட், போயட், லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் இன்வென்டர். அடுத்து இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். த சர்வைவல் பை மார்கரெட் அட்வுட்டோடைய புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸேவாக இருக்குது. இது 1972 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த புக்கு மெயினாக எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா கனடியன் லிட்ரேச்சரை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அதுலேயும் பர்டிகுலராக சர்வைவல் அப்படிங்கிறத பற்றி. இந்த புக்கில் கனடியன் ரைட்டர்ஸ் எதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சரையும், ஐடென்டிட்டியும், அப்புறம் கல்ச்சரையும் பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. இந்த புக்கு மொத்தம் 12 சாப்டர் இருக்குது. இந்த புக்கில் ஒவ்வொரு 12 சாப்டர்ஸில் உள்ள அந்த ஒவ்வொரு சாப்டருமே நிறைய சம்மரைஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் சர்வைவல். கனடியன் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா, கனடாவில் இருந்த அந்த பீப்புள்ஸ் அவங்களோட ஸ்டைலையோ கல்ச்சரை பற்றியோ, அங்கே உள்ள கிளைமேட்ஸ், என்விரான்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி எழுதுறதுலாம் கனடியன் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கனடாவில் ஃப்ரெஞ்சும் இங்கிலாண்டும் இருந்ததுனால தான் அங்கே ஒரு மேஜராக பேசப்படுற லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷாக இருக்குது. அப்புறம் கனடாவில் உள்ள பீப்புளெலாம் அங்கே எப்படி சர்வை பண்ணுறாங்க, அங்கே எவ்வளோ கிளைமேட் இருந்துச்சு, அங்கே உள்ள பீப்புள்ஸோட பிஹேவியர்லாம் எப்படி இருந்துச்சு. ஸோ கனடா அப்படின்னும் போது நமக்கே தெரியும், ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும், ஒரே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். கிளைமேட் -டிகிரியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்லேயும் அந்த பீப்புள்ஸ் கூடயும் எப்படியெல்லாம் சர்வை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சம்மரியில் சொல்கிறாங்க. அதுலேயும் மெயினாக 4 விக்டிம் பொசிஷனை பற்றி ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா மறுப்பு பற்றியும், ஏற்றுக்கொள்ளுதல் பற்றியும், போராட்டம் பற்றியும், படைப்பு மேன்மை பற்றியும் ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். நேச்சர் த மான்ஸ்டர். இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கனடா அப்படின்னும் போது நமக்கே தெரியும் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மோசமாக இருக்கும். ஸோ -டிகிரியில் இருக்கிறதுனால அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் பண்ணி எப்பயுமே ஜில்லுன்னு மட்டுமே தான் இருக்கும். ஸோ அதனால் நேச்சரே ஒரு மான்ஸ்டர் மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அந்த நேச்சரை ஒரு டெரிஃபைங் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் போர்ட்ரே பண்ணுறாரு. அவரோட போயட்ரியாக இருக்கட்டும், ஃபிக்ஷனாக இருக்கட்டும், கனடியன் லிட்ரேச்சரில் உள்ள போயட்ரி, ஃபிக்ஷன், நாவல் எதாக இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் கிளைமேட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே அதுதான் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஏர்லி செட்டிலரான சுசானா மோடி அப்படிங்கிறவங்களோட இந்த ஹார்ஸ் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 3ல் அனிமல் விக்டிம்ஸை பற்றி சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அனிமல் ஸ்டோரியை எக்ஸாமின் பண்ணுற மாதிரியும் அதில் மெயினாக 2 ஆத்தர் சொல்கிறாரு, சேட்டன் அப்புறம் ராபர்ட் அப்படிங்கிறவங்க. இவங்களாம் ஹியூமன் க்ரூவாலிட்டியால் சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு நேஷ்னல் வல்னரபிலிட்டியை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மாடர்ன் ஒர்க்கான பேட்ஸ்வாத் அப்படிங்கிற ஒர்க்கை ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. இது எக்காலஜிக்கல் த்ரெட்ஸை பற்றியும் ஹியூமன் ஃப்ரெஜிலிட்டியை மிரர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. மிரர்னால் வெளிக்கொண்டு வர்ற விஷயம். இப்போ இவங்களோட இதெல்லாம் வெளிக்கொண்டு வருது கனடியன் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 4 ஃபர்ஸ்ட் பீப்புள். இங்கே ஒயிட் ஆத்தர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்குடியின மக்கள் எப்பயுமே கார்மிராண்டித்தனமாக தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே அச்சுறுத்தல் மாதிரியோ விமர்சிக்கிற மாதிரியோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அப்படி தான் அவங்களோட குரல்லாம் விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இப்போ ஆத்தர் அதை அவங்களோட ஒரிஜினல் குரலை கேட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கனடாவில் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னா அவங்க அந்த ஃபெதர்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க அந்த ஒரு பர்சனை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், இவங்களாம் காட்டுமிராண்டித்தனமாக இருப்பாங்க, இவங்களாம் குரல்லாம் இதாக இருக்கும், ரொம்ப வல்கராக
எப்படி சொல்கிறது, இவங்ககிட்டலாம் நம்ம போகக்கூடாது, பேசக்கூடாது, வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா அவங்கள பார்த்தோன்னே. ஸோ அப்படிலாம் கிடையாது. அவங்க எதனால் அவங்க ஹண்டிங் பண்ணுறதுனால அவங்க நம்ம காட்டுமிராண்டித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ஃபுட்டுக்காக தான் அது பண்ணுறாங்களே தவிர அவங்கள வந்து வல்கம்புறால் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணலை. அதனால் அவங்களும் வந்துட்டு ஒரு சர்வைவலுக்காக தான், ஃபுட்டுக்காக தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 5 ஆன்செஸ்ட்ரல் டோட்டம். இதில் ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா தோல்வியற்ற ஆய்வுகளை பற்றியும், இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி வந்து இங்கே இருந்தாங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏதாவது ஒரு தடயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தடயங்களை பற்றியும், விலங்குகளை அந்த விலங்குகளோட சின்னங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த சின்னங்களை பற்றியும், அப்புறம் கல்ச்சரலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்ததை பற்றியும் சொல்கிறாரு. நேச்சருக்கு வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சாப்டர் 6ல் ஃபேமிலி போர்ட்ரை மாஸ்க் ஆஃப் பியரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து கரடி போன்ற ஒரு தலைமுறைகளாக வந்துட்டு சித்தரிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபேமிலியை எப்படி போர்ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, தாத்தா பாட்டி வந்து கண்டிப்பானவர்கள் அப்படின்னும், பெற்றோர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னும், குழந்தைகள் வந்து எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இங்கிலீஷையும் அமெரிக்கன் ஃபேமிலியும் கான்டாக்ட்ஸ் பண்ணி சொல்கிறாரு. அடுத்த சாப்டர் 7 ஃபெயில்டு சாக்ரிஃபைசஸ். அவங்க வந்து இப்போ இண்டிஜினஸ் பீப்புள்ஸாக இருக்கிறதுனால அவங்க கல்ச்சரே வந்து அவங்க இழந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஃபெயிட்டில் தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 8 த கேஷுவல் இன்சிடென்ட் ஆஃப் டெத். கனடியன் ஹீரோவான பிரியூபியூஃப் அப்படிங்கிற வந்து ஆக்சிடென்ட்னால இறக்கலை, அவர் இயற்கையாகவே தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரலாற்று சொல்லக்கூடிய வன்முறையான ஆங்கில மரணத்திலேருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தனிப்பட்ட மகிமையை விட ஒரு சமூக சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 9 த பேரலைசஸ் ஆர்டிஸ்ட். சாப்டர் 9ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே உள்ள பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, அங்கே உள்ள ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே உள்ள அந்த கல்ச்சருக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த கல்ச்சர் வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளோட கல்ச்சர் தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த கல்ச்சரை வந்து இழக்காமல் இருக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அங்கே உள்ள எல்லா ஆத்தர்ஸுமே வந்துட்டு அவங்க கல்ச்சரை பற்றியும் கிளைமேட்டை பற்றியும் தானே ரைட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சரே வந்து மாறிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும், எதை பற்றி ரைட் பண்ணுவாங்க, அதான் கல்ச்சரே சேஞ்ச் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ எங்களோட கல்ச்சரை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெற்றி பெறவே இல்லை, எப்பயுமே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் ஆச்சு வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த சாப்டர் 10 ஐஸ் உமன் வெர்சஸ் எர்த் மதர். இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெண் கதாபாத்திரங்கள் மலட்டுத்தன்மையுள்ள ஒரு பூமி தாய்மார்களை ஆதிக்கம் செஞ்சு பனிக்கட்டி, மரணம், தழுவும் போன்ற குரோன்களாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குளிர்ந்த தாய்வெளி நிலப்பரப்பில் ராப்பன்சன் போன்ற பொறியை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 11 குயிபி பர்ன் மேன்ஷன். இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கியூபி அப்புறம் ஹெம்மன் ராய் இந்த ஆத்தர்ஸ்க்கு எழுதின அந்த ஒர்க்லலாம் வறுமை வந்து ஒரு நெருப்பு போல சுத்திகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பாவர்ட்டி பற்றியும் சஃபரிங் சயின்ஸ் பற்றியும் நிறையா சொல்லுது, அது வந்து ஒரு தீ போல் அங்கே பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சாப்டர் 12 ஜெயில் பிரீக்ஸ் அண்டு ரீக்ரியேஷன்ஸ். இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொலோனியல் பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கும் ரீக்ரியேஷனை உருவாக்குறத பற்றியும் சொல்கிறாரு. இது எந்த போயட்ரி அப்படின்னா லின்சே அப்படின்ற போயட்ரிலேருந்து சொல்கிறாரு. கனடாவில் இருக்கிற அந்த யுனிக்யூ ட்ரெடிஷனை வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து மாற்றிடக்கூடாது. ஸோ அவங்களோட அந்த நியூ ட்ரெடிஷன் வந்து யுனிக்யூவாகவே அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லிட்ரேச்சர் சம்மந்தமாக வேறு எந்த சம்மரி, போயம், போயட்ரி, ப்ரோஸ், ஃபிக்ஷன் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching. Subscribe my channel.